அனைவருக்கும் வணக்கம். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி காட்டுக்கொள்ளை. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சின் மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். ஆம், நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டியபுரத்தில் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் டிசம்பர் 11, 1882ஆம் ஆண்டு மகனாக பிறந்தேன். எனது 11 வயதில் என்னுடைய கவி பாடும் ஆற்றலை பாராட்டி எட்டியபுரம் மன்னர் பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். அதன் பிறகுதான் சுப்பிரமணிய என்ற நான் சுப்பிரமணிய பாரதியார் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்டேன். நான் இந்தி, வங்காளம், ஆங்கிலம் என பல மொழிகளை அறிந்தாலும் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என பெருமையுடன் கூறுவேன். சாதிகள் இல்லை அடி பாப்பா, குளம் தாழ்த்தை உயர்த்தி சொல்லல் பாவம், நான் தின்னம்மை அறவே வெறுக்கிறேன். நான் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சுடி போன்ற கவிதைகளை எழுதியுள்ளேன். எனக்கு தேசிய கவி, மகா கவி, புதுமை கவிஞர் என பல சிறப்பு பெயர்கள் என்ன கொண்டு என்னுடைய கவிதைகள் மக்களிடையே விடுதலை உணர்வை தூண்டியதால் எனக்கு தேசிய கவி என்று அழைக்கப்பட்டனர். மனித நேயமும் பெண் முன்னேற்றமும் ஜாதி ஒழிப்பும் வறுமை ஒழிப்பும் தான் என் வாழ்க்கையின் கனவுகள். இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களில் நானும் ஒருவன். தமிழுக்கு தொண்டாற்றுவதே என் முதல் கடமையாகும். எனது கனவுகளை நிறைவேற்றி நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு. வாழ்க பாரதம். வந்தே மாதரம், வந்தே மாதிரம், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம்.